கூர்வாளின் அரசியல் அலசல். ஜனாதிபதி தேர்தல் ஆட்டம் ஆரம்பம். தடுத்தாடும் பிரதான வேட்பாளர்கள். பொய்த்து போன மக்கள் காங்கிரசின் வியூகம். பொறியில் சிக்கிய முஸ்லிம் காங்கிரஸ். வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஆதரவை பெற மெகா திட்டத்துடன் ரணில். கூர்வாளின் அரசியல் அலசல். வேட்புமனு சமர்ப்பிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் களை கட்டியுள்ள நிலையில் பிரதான சமருக்காக சுயேட்சை வேட்பாளரான ரணில், சஜித் மற்றும் அனுரகுமார போன்றோர் பிரதான போட்டியாளர்களாக அடித்தாடுகின்றனர். இதில் அனுரகுமார ஒரு மாயையான ஆதரவு தளத்தை சமூக வலைதளங்களில் காண்பிக்க முற்படுகின்றார் என்பதே நிதர்சனம். சிறுபான்மையினரின் பெருவாரியான ஆதரவு இல்லாத நிலையில் சிங்கள மக்களின் வாக்கை மட்டுமே நம்பியிருப்பது சாத்தியமானதல்ல என்பதே பெரும்பான்மை செய்தி ஊடகங்களின் கருத்தாக இருக்கின்றது. அனுரகுமார எதிர்வரும் பொது தேர்தலை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி தேர்தலை லாபகமாக எதிர்கொள்வதாக அவைகள் குறிப்பிடுகின்றதுடன் இருக்கும் வாக்குகளுடன் சுமார் 20 மடங்கு மக்களின் ஆதரவை இத்தேர்தலில் பெறுவதானது உலக அதிசயம் என்றும் அவைகள் கூறுகின்றன. இதற்கிடையில் சஜித் அணியினரோடு புதிதாக கணிசமான வாக்குகளை கொண்ட எந்த ஒரு கட்சியோ அல்லது தனிநபர்களோ இணையவில்லை என்பதும், இருந்தவர்களில் முக்கியமான சிலர் ரணிலோடு இணைந்துள்ளதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியுள்ளது. கடந்த 5 வருடங்களாக அதே கூட்டில் இருந்தவர்களே மீண்டும் கூட்டு சேர்ந்துள்ள நிலையில் கூட்டு கட்சிகளின் பல பிரதான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி வருகின்றனர். இந்நிலையானது ஆரோக்கியமானதல்ல என்பதை கூட்டு கட்சிகளின் தலைவர்களுக்கு காட்டமாக கூறியதாக அறிய முடிகிறது. அந்த வகையில் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மக்கள் காங்கிரசின் தலைவர்கள் மட்டுமே சஜித்துடன் இணைந்துள்ளது கட்சிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக நோக்கர்கள் கூறுகின்றனர். முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர்களில் ஒருவரான ஏராவூர் மௌலானா ரணிலுடன் இணைந்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா, ஹரீஷ் மற்றும் பைசல் காசிம் போன்றவர்களின் வெளியேற்றமும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விரு கட்சிகளின் பிரதானிகளின் சுயநல போக்கே இதற்கு காரணம் என்று கட்சியில் சிந்திக்கும் பலர் வெளிப்படையாக விமர்சிக்கின்றனர். இந்நிலையானது முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மக்கள் காங்கிரஸை கிழக்கில் இருந்து துடைத்தெறியும் நிலையை உருவாக்கும் எனவும் கூறுகின்றனர். ஒருவேளை ரணில் வென்றால் இது 100% சாத்தியமாகும் என்பதே நோக்கர்களின் கணிப்பாகும். எதிர்வரும் நாட்களில் கிழக்கில் இருந்து இன்னும் பலர் ரணிலோடு இணையுள்ளதாக தகவல்கள் கிடைக்கிறது. கிழக்கின் நிலைமைகள் இவ்வாறு இருக்க, ஒரு ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நம்பப்படும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் வாக்கை பெறுவதற்காக தமிழரசு கட்சியின் அனுசரணையை பெற சில விடயங்களை செய்ய ரணில் ஒப்புக்கொண்டு விட்டதாக அறிய கிடைக்கிறது. இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றோர் ரணிலுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறப்படுகிறது. இவைகள் அனைத்தும் சாத்தியமாகும் பட்சத்தில் இன்றைய நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ரணில் வசமாகும் என்றும், ஏற்கனவே தெற்கில் களுத்துறை, கம்பகா, மாத்தறை, காலி, மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் ரணில் பெரும்பான்மையை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. கூர்வாளின் அரசியல் அலசல்.